ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியல் எபிசோட தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்மணி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா இவன் வீட்டு வாசலே நின்று நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருக்காமா, நீயே போய் சொல்லு, அவனை வந்து வீட்டை விட்டு போக சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, நான் இப்படி மாப்பிள்ளையை வீட்டை விட்டு போக சொல்ல முடியும் அப்படிங்கும்போது அப்புறம் வேறு என்ன பண்ண சொல்கிற, அங்கே பாரு அவன் வீட்டு வாசலே உட்காந்துருக்குறான், போகிற வரவங்களாம் வந்து என்ன மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா, கேட்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. வீரா நீ சொன்னால் தான் அவன் போவான், நீ எது இப்போ சொல்லிட்டு அப்படிங்கும்போது நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அவன் எத்தனை நாளாவது ஏதாவது பண்ணிட்டு போட்டு அப்படின்னு வீரா வந்து கோபத்தோட ரூமுக்குள்ளே போயிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா மாறனை தான் காட்டுறாங்க. மாறன் வந்து வீட்டு வாசல் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த தெருவில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, பாத்தியா என்னதான் இருந்தாலும் இவன் தான் வந்து வீரா கழுத்தில் வந்து தாலியை கட்டி இருக்கிறான், வீராக்கு தாலி கட்டுறதுக்குன்னு பார்த்த மாப்பிள்ள வேற, இவன் என்னன்னா திடீர்னு வந்து அவள் கழுத்தில் தாலியை கட்டிட்டான் அப்படிங்கும்போது என்னதான் இருந்தாலும் இவன் செய்தது தப்பு தானே அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னொரு லேடி சொல்கிறாங்க, நீ வேற அந்த மாப்பிள்ளையோட இவன் தான் நல்லா இருக்கிறான், இவனை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்துட்டு இருக்கிறான், அது மட்டும் இல்லாமல் நல்ல பெரிய எடுத்து பையன், பிடிச்சாலும் பிடிச்சா புழுகமாக தான் பிடிச்சிருக்கிறா பொழுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கவும் அப்போ அந்த ரெண்டு லேடிங்களும் வந்து மாறன் பக்கத்தில் வராங்க. நீங்கள் தானே வீரா கழுத்தில் தாலியை கட்ட அந்த மாப்பிள்ளை அப்படிங்கும்போது ஆமாம் ஆமாம் நான் தான் வீரா கழுத்தில் தாலியை கட்டுன்னு அப்படின்னு மாறன் சொல்லிட்டு இருக்கும்போதே வீராவோட அம்மா அங்கே வராங்க. என்னக்கா மாப்பிள்ளையை போய் வீட்டு வாசல் உட்கார வச்சிருக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போங்க, பாருங்க எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, நீங்கள் போய் மாப்பிள்ளையை வீட்டு வாசல் உட்கார வைக்கலாமா, இது உங்களுக்கு தப்புன்னு தோணலையா அப்படிங்கவும் அப்போ கண்மணி அங்கேருந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அம்மா நீ வீட்டுக்குள்ளே வாமா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு இருக்கும்போது மாறன் சொல்கிறாங்க, நல்லபடியாக இவங்க பேசிட்டு இருந்தாங்களே, இந்த கண்மணிக்கு பொறுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பேசிட்டு இருக்கவும் இப்போ அந்த ரெண்டு லேடிகளும் சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ள வீட்டு வாசல் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே போங்க அப்படிங்கும்போது நான் என்னமோ வீட்டுக்குள்ளே போக மாட்டேன்னா அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஏன்னா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டா தானே நான் போக முடியும் அப்படின்னு மாறன் பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி சொல்கிறாங்க, சரி வாங்க நம்ம எல்லாரும் சாப்பிடலாம், அவன் பண்ணின தப்புக்கு நம்ம ஏன் சாப்பிடாம இருக்கணும், நான் சமையல்லாம் பண்ணிட்டேன் வாங்க சாப்பிட போகலாம் அப்படிங்கும்போது அப்போ வீரா சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் சாப்பாட வேண்டாம் அப்படிங்கும்போது அப்போ வீராவோட அத்தை சொல்கிறாங்க, என்ன வீரா நம்ம இதுக்காக சாப்பிடாம இருந்துட்டு இருக்கணும், தப்பு பண்ணினது அவன், நம்ம இதுக்காக சாப்பிடாம இருக்கணும், வா நம்ம போய் சாப்பிடலாம் அப்படிங்கும்போது இல்லத்த எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நீங்களாம் போய் சாப்பிடுங்க எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கும்போது அப்போ வந்து வீராவோட அத்தை மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஆமாம் ஆமாம் ஏன்னா அவன் சாப்பிடாம வீட்டு வாசலில் உட்காந்துருக்கிறாங்களா, அவனை நினச்சி தான் இவளும் சாப்பிட வர மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சிக்கிட்டு கிடக்கிறா, என்னதான் இருந்தாலும் இவன் வந்து இவன் மனசில் வந்து அவன் இருக்க தான் செய்யதான் பொழுக்கு அப்படின்னு அவங்க அத்தை வந்து மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கண்மணி வந்து சொல்கிறாங்க பிருந்தாட்ட, என்ன பிருந்தா வா சாப்பிட போகலாம் அப்படிங்கும்போது இல்லை எனக்கும் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு வந்து பிருந்தா சொல்லும் போது என்னடி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீயும் வந்து அடம்பிடிச்சிட்டு கிடக்கிற, என்ன அவனுக்காக எல்லாரும் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் போது அப்போ வீரா சொல்கிறாங்க, ஏன் என்னை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் தான் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டேன், நீங்களாம் போய் சாப்பிட வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது அப்போ வந்து பிருந்தா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நான் பட்டு இப்போ உண்மையை சொல்லிட்டோம்னா உடனே வந்து நீங்கள் மாமாவை வந்து ஏற்றுப்பீங்க, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு என்னால் உண்மையை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து நான் தவிச்சிட்டு இருக்கிறேன், மாமா மேலே எந்த தப்புமே கிடையாது, ஆனாலும் அவர் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவரை போய் இந்த அளவுக்கு நீங்கள் தண்டிச்சிட்டு இருக்கிறீங்களே, அவர் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிற உண்மை வந்து உங்களுக்கு எப்போ தெரிய வரும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து மனசுக்குள்ளே அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து ராகவை தான் காட்டுறாங்க. ராகவ் வந்து அவங்க கண்மணிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ கண்மணி வந்து ஃபோனை பார்த்துட்டு ஆமாம் இவர் வேற ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ராகவ் வந்து ஃபோன் பண்ணிகிட்டே வந்து என்ன இவன் வந்து ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம மேலே இருக்கிற கோவம் இவளுக்கு தீரலை பொழுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போதே அங்கே வள்ளி வராங்க. என்ன ராகவ் யாருக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிற அப்படிங்கும்போது கண்மணிக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் வந்து அவன் ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க. நீ வேற உன் ஃபோனை வந்து அவன் நம்பரை டெலீட் பண்ணாமல் இருக்கிறாள், அதுவே பெரிய விஷயம், இதில் நீ வேற கட் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு நீ வருத்தப்பட்டுட்டு இருக்கிற, அதெல்லாம் என்ன நடக்க முடியும், இதெல்லாம் நடக்கிறபடி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் சரி இந்த பிரச்சனைலாம் எப்போ தான் முடிவு வைப்பதோ தெரியல அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை எப்போ முடியும், மாறன் வந்து வீரா வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் என்கிட்ட அண்ணன் வந்து பேசவே மாட்டுக்கார் தெரியுமா, அதை நினச்சா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் தான் நீ இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, அப்பா உங்ககிட்ட பேசுவார் அப்படிங்கும்போது இல்லை நான் பேசினா கூட அவர் வந்து பேசவே மாட்டுக்கிறாரு, இத்தனை நாள் வரைக்கும் எனக்கும் அவருக்கு எவ்வளவோ சண்டை வந்திருக்குது, நான் தான் அவர்கிட்ட கோவச்சிக்கிட்டு பேசாமல் இருப்பேன், அவர் வழியே வந்து பேசுவார், ஆனால் இன்னைக்கு பாரு இத்தனை வருஷத்தில் நடக்காத ஒன்று நடந்திருக்குது, நான் போய் அவர்கிட்ட போய் வழியே பேசுகிறேன், அவர் என்கிட்ட பேசவே மாட்டுக்காரு, அதை நினச்சாலே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரனை காட்டுறாங்க. அவங்க டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நியூஸில் போடுறாங்க, இன்னைக்கு வந்து சுவாரஸ்யமான ஒரு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து வீராவுக்கு தாலி கட்டுற அதை வந்து நியூஸாக அவங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி வந்து சொல்கிறாங்க, டே கட்டுறா தாலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கேட்குது. இதெல்லாம் பார்த்ததுமே ராமச்சந்திரன் வந்து ரொம்பவே கோவப்பட்டு அவங்க வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வள்ளியும் ராகவும் ஓடி வராங்க. என்னப்பா என்ன
என்னாச்சு அப்படிங்கும்போது, டேய் இந்த நியூஸை யாருடா வந்து கொடுத்துருக்காங்க பத்திரிக்கைக்காரங்களுக்கு அப்படிங்கும்போது, அப்பா யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்கப்பா, யாராவது வந்து மொபைலில் வந்து இது வீடியோவாக எடுத்திருப்பாங்க, அவங்க தான் யாராவது இந்த மாதிரிக்கு செய்திருக்கலாம் அப்படிங்கும்போது, எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும், எல்லாம் அவனால தான் என் மான மரியாதைலாம் போச்சுது, ஃபஸ்ட்டு இந்த நியூஸை போடுறதை தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவச்சிக்கிட்டு போகவும், அப்போ வந்து வள்ளி சொல்கிறாங்க, ஏன் அண்ணன் இந்த மாதிரிக்கு புரியாமல் பேசிகிட்டு இருக்காரு, எல்லாம் நல்லா அழகாக தானே இருந்தது, பாரு மாறன் எந்த அளவுக்கு வீரா கழுத்தில் தாலி கட்டுனா பார்க்கறதுக்கு எவ்வளோ கண்கோலா காட்சியாக இருந்தது, இது கூட அண்ணனுக்கு ஒன்றும் தெரியாமல் இந்த மாதிரி கத்திட்டு இருக்காரு பாரு, இதில் வர நான் வர வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வள்ளி வந்து சந்தோஷப்பட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ராமச்சந்திரனுக்கு வள்ளி வந்து சாப்பாடு எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. அண்ணா நீ சாப்பிடாம இருக்கிறண்ணா, இப்போ வந்து சாப்பிடுண்ணா அப்படிங்கும்போது அப்போ வந்து ராமச்சந்திரன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னா நான் வந்து பேசிகிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற, சாப்பிடுண்ணா, என் மேலே கோவிச்சுக்கிட்டா விட பரவாயில்ல, ஆனால் நீ பசி தாங்க மாட்டியே, நீ சாப்பிடுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோவத்தில் ராமச்சந்திரன் வந்து அந்த சாப்பாடை திட்ட கீழே தள்ளி விட்டுருந்தாங்க. சாப்பாடு அப்படியே மொத்தமாக கீழே வந்து கொட்டிடுது. இதை பார்த்ததுமே வள்ளி கதிரை அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு, என்கிட்ட ஒன்றும் பேச்செல்லாம் நீ வச்சுக்கிடாத, உன் முகத்துலேயே நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு ராமச்சந்திரன் கோவத்தில் அங்கேருந்து போகவோ அப்போ வள்ளி சொல்கிறாங்க, பாத்தியாடா நான் இப்போ என்னடா தப்பு பண்ணினேன், நான் நல்லது தானே பண்ணினேன், அதையும் அவர் புரிஞ்சுக்க மாட்டேக்காரு, நான் என்ன மாறனோட வாழ்க்கை நாசமாக போகணுன்னு சொல்லி நான் பண்ணினேன், அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லி தானே இந்த மாதிரிலாம் நான் செய்தேன், ஆனால் அவரையே இந்த மாதிரிக்கு புரிஞ்சிக்காம என்ன இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் உட்கார்ந்து இருக்கும்போது வள்ளி அவங்க பக்கத்தில் போகிறாங்க. என்னன்னா இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பேசாமல் இருக்காத, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, உனக்கு திட்டணும் அடிக்கணும்னு சொன்னால் கூட நீ அதை செய்துரு, ஆனால் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காது, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கும்போது அப்போ ராமச்சந்திரன் வந்து கத்துறாங்க, டே இவளை இங்கேருந்து போக சொல்லுடா, இவ போகட்டுமா இல்லை நான் போகட்டும் அப்படின்னு கத்தவும் வள்ளி வந்து அழுதுகிட்டே வராங்க. இப்போ ராகவ் வந்து அவங்களுக்கு சமாதானப்படுத்துதாங்க, ஆனாலும் வந்து வள்ளி வந்து அழுதுகிட்டே வந்து உட்காந்துருக்குறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து அங்கே பார்த்தோம்னா வந்து வீராவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ வீராவை வந்து சாப்பிட கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வீரா சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மாறன் வந்து ஐயோ ரொம்ப பசியாக இருக்குது, ஒரு வாய் சாப்பாடு கூட தர மாட்டுக்காங்களே, இதில் வேற கொசு வேற கடிச்சு தொலைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு 2-3 பேர் வராங்க. என்ன மாப்பிள்ள இன்னும் நீங்கள் வீட்டுக்குள்ளே போகலையா, சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வீராவோட அம்மா வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே பார்க்குறாங்க, என்னங்க கூப்பிட்டீங்களே என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, என்னக்கா வீட்டு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டீங்களா, ஃபஸ்ட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போய் சாப்பாடு கொடுங்க, இப்படி செய்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கண்மணி வந்து கூப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ நல்ல கட்டத்தில் போயிட்டு இருக்குது, இப்போ பார்க்க அவங்க கூப்பிட்டு தொலைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மாறன் வந்து கண்மணியை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. ஏம்மா நீ பேசாமல் அவனை வீட்டை விட்டு போக சொல்கிறியா இல்லைன்னா என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பார்க்குறாங்க டிவியில் வந்து இந்த செய்தி ஓடிட்டு இருக்குது, பாத்தியா எவ்வளோ அசிங்கமாக அந்த மாதிரிக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, வீட்டு வானம் மொத்தமும் இந்த மாதிரிக்கு வந்துடுச்சுது, செய்தியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கத்தவும் இப்போ வீரா வந்து டிவி ஆஃப் பண்ணுறாங்க. ஆமாம், ஏன்னா இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் பற்றியா, அதான் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சுல்ல, இதை பற்றி நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, இது ஒரு பெரிய விஷயமாவும் ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீரா வந்து திட்டவும் அப்போ கண்மணி நினைக்கிறாங்க, என்னது இந்த வீரா அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் விட்டா இவங்க கூட சேர்ந்து வாழ பெறுவாப்பிகளுக்கு அப்படின்னு கண்மணி வந்து மனசுல நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து எல்லாருமே படுத்து தூங்குங்க, இதை வச்சு பேசிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு வந்து வீரா கோவத்தோட சொல்லிட்டு வீரா வந்து படுக்கிறதுக்காக அங்கே ரூமுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் ஜன்னல் இருந்து மாறன் வந்து கூப்பிடுறாங்க, என்ன வீரா நீ தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே நின்று பேசிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அந்த ஜன்னலை வந்து பூட்டுறாங்க. வீரா ஜன்னலை பூட்டிட்டியா என்ன, நான் இப்போ ஜன்னல் நீ வந்து திறந்தேன்னா நான் உங்ககிட்ட வந்து பேசுகிற விஷயம் உனக்கு மட்டும் கேட்கும், அப்படி இல்லைன்னா நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து இந்த ஊர் உலகத்துக்கே கேட்கும், இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி வந்து மாறன் கேட்கவும் அப்போ வீரா வந்து கோபத்தோட சி இவன் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி தொலைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து விட்டுருந்தாங்க. பார்த்தியா ஜன்னலை திறந்துட்டியா, இதான் என்னுடைய வீரா அப்படிங்கிறாங்க, நீ என்னனாலும் பேசி கூப்பாடு போட்டுட்டீரி, ஆனால் நீ பேசுகிறது எதுவுமே என் காதில் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அவங்க காதில் 2 பஞ்சை வச்சுக்கிட்டு அவங்க படுத்துருந்தாங்க. ஓஹோ இப்படி ஒரு பண்ணிட்டியா, சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அவங்க பார்த்தோம்னா பக்கத்தில் ஒரு ஆட்டோ இருக்குது, அந்த ஆட்டோவில் வந்து படுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரே கொசுக்கடியாக இருக்குது, எத்தனை நாள் தான் இதை அனுபவிக்க போகிறோமோ தெரியல அப்படின்னு வந்து மாறன் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது பிருந்தா அங்கேருந்து வராங்க. பிருந்தா வந்ததுமே பார்த்தோம்னா மாறனுக்கு வந்து ஒரு பெட்ஷீட்டை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பெட்ஷீட்டை பார்த்ததுமே மாறன் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இந்த பெட்ஷீட்டா எனக்கு வேண்டாமா அப்படிங்கும்போது அப்போ வந்து
பிருந்தா சொல்கிறாங்க, மாமா என்ன மாமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அன்னைக்கு இந்த பெட்ஷீட்டை நான் உங்ககிட்ட வந்து நான் வாங்கிட்டேன், ஏன்னா எனக்கு உங்களை பற்றி நான் உண்மை தெரியாது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் இப்போ தான் உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாதுங்கிற உண்மை எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுல, அதனால தான் இந்த பெட்ஷீட் எடுத்துக்கொண்டு தந்தேன், இது வச்சுக்கோங்க மாமா. அப்படிங்கும்போது நீ மட்டும் இந்த பெட்ஷீட் எடுத்துக்கொண்டு தந்தது உங்கள் அக்கா யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்ன மாமா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி சரி நானும் உங்கள் அக்காவும் வந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி நீ ஆசைப்படுறேன் அப்படிங்கும்போது, ஆமாம்மா 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் ரொம்பவே ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்குள்ள முயற்சி ஏதாவது எடுக்கணும்ல, உங்கள் அக்காட்ட போய் என்னை பற்றி நீ பேசணும்ல ஏதாவது அப்படிங்கும்போது, மாமா நீங்கள் வேற உங்களை பற்றி பேசினாலே எரிஞ்சு விழுறா, இதில் பத்தாதுன்னு கண்மணி அக்கா வேற கூட கொஞ்சோட ஏற்றி விட்டுட்டு இருக்கிறா, நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ரேஷன் கார்டுலேருந்து என் பேரையே தூக்கிடுவாளோ 2 பேரும் அப்படிங்கவும், ஆமாம்மா நீ சொல்கிறது கூட சரிதான், 2 பேரும் செய்தாலும் செய்வாங்க, ஆனாலும் வந்து எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்ல அப்படிங்கும்போது, மாமா கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த தப்புமே பண்ணலைன்னா அக்காவுக்கு ஒரு நாள் தெரிய வரும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, பிருந்தா நீ இப்படி சொல்லும் போது என் காதில் எந்த அளவுக்கு இனிப்பாக பாயிற மாதிரி இருக்குது, இது மட்டும் நடந்துச்சுன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படிங்கவும், கண்டிப்பாக நடக்குமாம்மா, கூடிய சீக்கிரத்துலேயே நீங்களும் அக்காவும் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க பாருங்களேன் அப்படிங்கும்போது, சரி சரி நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்குது இப்போ கண்மணி அண்ணி பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் உன்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நீ போ வீட்டுக்குள்ள அப்படிங்கும்போது, பிருந்தாவும் சரி மாமான்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் படுக்கிறதுக்காக போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மாறன் நினைக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, இன்றைக்கி இந்த கொசுக்கடியில் தான் படுத்து தூங்கணும் போலுக்கு, இதில் நாய்கள்லாம் வேற கத்திக்கிட்டு கிடக்குது, விடிய நான் எங்கே தூங்குறதுக்கு, இதில் பசியாக வேற இருக்குது, சாப்பாடு கூட ஒரு வாய் தரமாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வள்ளியை தான் காட்டுறாங்க, வள்ளி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராகம் வராங்க, ஏன் தண்ணி அழுதுகிட்டு இருக்கிற, அப்பாவோட குணம் தான் உனக்கு தெரியும்ல அப்படிங்கவும், டேய் அவர் என்ன திட்டினா கூட பரவாயில்லடா, இல்லை என்ன 2 அடியை கொடுத்தா கூட பரவாயில்ல, ஆனால் என்கிட்ட பேசாமல் இருக்கிறத என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. சரி அப்போ இப்போ ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் 2-3 நாள் கழிச்சு பாரு அப்பாவே வந்து உங்ககிட்ட பேசுவார் அப்படிங்கும்போது, இல்லை அவர் இருக்கிற கோவத்தை பார்த்தா என்கிட்ட பேசவே மாட்டார் போலுக்கு, சாப்பிடும் போது நம்ம வந்து ஒரு சாப்பாடு கீழே கொட்டினாலே அவருக்கு பிடிக்காது, ஆனால் இன்னைக்கு பாரு என் மேலே இருக்கிற கோவத்தில் சாப்பாடு தட்டையே தட்டி விட்டுட்டாரு, அப்போ எந்த அளவுக்கு என் மேலே அவர் கோவச்சிட்டு இருக்கணும், அவர் எங்கே என்கிட்ட பேச போகிறாரு, எனக்கு அவரை விட்டால் வேறு யாருடா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, அத்தை நீ இப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, கண்டிப்பாக அப்பா அவங்ககிட்ட பேசுவார், ஒரு 2-3 நாள் அவருடைய கோவம் வந்து கொஞ்சமாக குறைஞ்சு அப்படின்னு சொல்லி ராகவ் வந்து அவங்க வள்ளியை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வீரா வந்து சமாதானமாகி அவங்க மாறனோட போவாங்களா, ஆனால் அதுக்கு பெருசாக வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. மாறன் வந்து நான் வீராவோட தான் வீட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு அவங்க அடம்பிடிச்சு இருக்கிறாங்க. மாறன் ஆசைப்பட்டபடி வீராவோட மனசை மாற்றி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்களா, கட்டாயமாக வந்து அப்படியே மாறினாலும் கண்மணி விட மாட்டாங்க. அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.